தானே வந்த. எதுக்கு? நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நாச்சியாரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு. ஏன்னு எல்லார்கிட்ட இப்படி அடி வாங்குற? அதுவும் செய்யாத ஒரு தப்புக்கு. கார்த்தி மாமா கிட்ட சரவணன் கிட்டயும் நான் ரொம்ப சண்டை போட்டேனே. எப்படி எங்க அண்ணன் அடிக்கலான்னு? இத பாரு, நான் நினைச்சிருந்த மச்சானையும் சரவணனையும் அப்பவே திருப்பி அடிச்சிருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா நான் அடிச்சா அவங்க தாங்க மாட்டாங்க. அண்ணே, ஒண்ணு நீ முட்டாள்தனமா பேசுற, இல்லனா முரட்டுத்தனமா ஏதாவது செய்யற. உனக்கு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அம்மாடி, நீ புத்திசாலிதான். என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போ. அண்ணே, கங்கா யாருண்ணே? எவ்வளவு ஒருத்தி. அவளுக்காக நீ எதுக்கு அடி வாங்கணும்? இளவஞ்சி, கங்கா எவ்வளவு ஒருத்தி கிடையாது. ஐயாவோட பொண்ணு, என் தாய் மாமா பொண்ணு. நீ ஒரு பைத்தியம். நாச்சியாரத்திக்கு ஒரு பொண்ணு இருந்தா அதுதான் தாய் மாமன் பொண்ணு. சுப்புலட்சுமி பொண்ணு உனக்கு தாய் மாமன் பொண்ணு ஆக முடியாது. நீ எதுக்கு அவங்க வீடு தேடி போற? அவங்க என்ன உன்னை வான்னு கூப்பிட்டாங்களா? அந்த வீடே கதின்னு கிடக்குற. நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? இத பாரு, பழைய கதையை திரும்ப திரும்ப பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. புரியுதா? அண்ணே, அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அண்ணே, அண்ணே, ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? அண்ணே, எதுக்கு அந்த கங்கா கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும்னு முண்டாசு கட்டிட்டு அலையற? எதுக்கு ஓ உயிரை படைய வைக்கிற? கலெக்டர் ஆத்துல புடிச்சு இழுத்தது நான் தானே சொல்லியிருக்கேன். அந்நேரம் ஐயா மட்டும் அங்க இல்லைன்னா உன் கதை என்ன இருக்கும்? கோர்ட்ல நிக்க வச்சு தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி ஒண்ணு நடந்து நான் தூக்குல தொங்குனா என் தங்கச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படுவல்ல? ஏன்னு ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நீ தானே சொன்ன, நீ நானும் ஒரே வயித்துல தான் பிறந்திருக்கோம். உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் ஏன் உடம்புல ஓடுதுன்னு. இப்ப நானும் அதே தான் சொல்றேன். உனக்கு தங்கச்சிங்கிற பாசம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி எனக்கு அண்ணங்கிற பாசம் இருக்காதா? நீ அடி வாங்கினது தெரிஞ்சதும் என்ன அறியாமே மனசு துடிச்சு போச்சுன்னு. நீ ஒரு பக்கம் இருக்கலாம், நான் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சோறு தின்னு வளர்ந்தவங்க. உனக்கு ஒண்ணுனா அது என்ன பாதிக்கும், எனக்கு ஒண்ணுனா அது ஒண்ணு பாதிக்கும். இளவஞ்சி, முதல்ல உன் கெட்ட குணத்தை நீ மாத்திக்க. என் தங்கச்சி நல்லவன்னு 4 பேர்கிட்ட நான் சொல்லணும். சும்மா என்ன கெட்டவன் சொல்லாதன்னு. அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு மட்டும் தான் நான் கெட்டவ, கல்லெஜுக்காரி, மோசமானவ. மத்தபடி பொதுவா பார்த்தா நான் நல்லவதான். எனக்கான ஒரு நியாயம் இருக்கு. நான் அதுபடிதான் நடப்பேன். இங்க பாருங்க, நான் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு சொந்தமானதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் புருஷன், ஏன் மச்சன, ஏன் மாமனாரு, ஏன் மாமியாரு, ஏன் அண்ணன், அப்பா, ஏன் அம்மா, இதுல ஏன் கங்கா, ஏன் சுப்புலட்சுமி எங்க ஓட்டுது சொல்லுன? இத பாரு, இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா? இல்லன்னு, நீ நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும். சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எந்த விதத்துல நீ ஒத்தாசையா இருக்க கூடாது. அந்த கங்கா கலெக்டர் கல்யாணம் நடக்கவே கூடாது. உன்னை தூக்கி எரிஞ்ச கங்கா வாழ்க்கை பூரா நொந்து நொந்து வாழணும். எனக்கு உதவி செய்யணும். அந்த கங்கா குடும்பத்தை ஊரை விட்டு விரட்டி காட்டுறேன். இளவஞ்சி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. இந்த ஜெயச்சந்திரன் மக்கி மண்ணா போனாலும் இந்த விஷயத்துல உனக்கு துணையா இருக்க மாட்டான். கோயில்ல இருக்கிற அம்மனே ஊரை விட்டு போனாலும் கங்காவோட குடும்பம் போகாது. அத மனசுல வச்சுக்க. நீ இன்னும் சின்ன பிள்ளை, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. யாரு? நான் சின்ன பிள்ளையா? நீ திருந்த மாட்ட, திருந்தவே மாட்ட. அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கு மாடா உழைச்சு அப்படியே தேஞ்சு போ. உன் தலையெழுத்த யார் மாத்த முடியும்? உன் பெத்த அப்பா அம்மாக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு அது பிரயோஜனப்படட்டும். அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு செஞ்சது வச்சுக்க, எல்லாமே வீண் தான். போ 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 சு போ சு. அப்பதா யாருப்பா? ஐயாவோட கடைசி பையன் சரவண.
சரவணனா உக்காரு உக்காரு உக்காரு. உன்னை டிரைவர் நினைச்சு என் பேத்தி கிண்டல் பண்ணத இன்னும் சொல்லிட்டு இருக்கா. அப்பதா மச்சான் இருக்கா வீட்டுல? இங்கதான் இருந்தான், இப்ப இருக்கானா போயிட்டானான்னு தெரியல. அப்பதா ஆ, வீட்டுல வேற யாரும் இல்லையா? என் பேத்தி இருக்கா, ம். சமயக்கட்டுல ஏதாவது வேலையா இருப்பா. ஏன் அப்பதா மச்சானுக்கு வயசாயிட்டே போகுது, தண்ணி கட்டையாவே சுத்திட்டு இருக்காரு, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ஏ ராசா, உனக்கு இருக்கிற அறிவு கூட என் பேரனுக்கு கிடையாது. நெடு நெடுன்னு வளர்ந்துட்டான், காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறானா என் தங்கச்சிக்கு முடியட்டுங்கிறான். சரின்னு அவகிட்ட மாப்பிள்ளைய பத்தி கேட்டா கரண்டி தூக்கி காட்டுறா. ஏன் அப்பதா உன் பேத்தி என்ன ரவுடியா? சோ, நீ ஏப்பா பயப்படுற? நான் காக்காவத்தான் விரட்டினேன். என் பேத்தி அவ ரவுடித்தனத்தெல்லாம் என்கிட்ட தான் காட்டுவா. அத அடக்கத்தான் ஒரு ஆம்பளைய பாத்துட்டு இருக்கேன். ஒரு பயலும் சிக்க மாட்டேங்கிறான். ஆமா சரவணா, உனக்கு கல்யாணம் ஐயோ ஆயிடுச்சு. அப்பதா எனக்கு எங்க ஆச்சு? உங்களுக்கு தெரியாம ஆயிடுமா? அட மாப்பிள, என்ன விசேஷம்? போலீஸ்காரன் வீட தேடி வந்திருக்கீங்க? ஏன் மச்சான் வரக்கூடாதா? ஒன்றும் இல்லை மச்சான், என் வண்டி ஒன்று தொலைஞ்சு போச்சு, ரொம்ப ராசியான வண்டி, அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன மாப்பிள, என்ன என்னன்னு நினைச்சிருக்கீங்க? நான் டிஎஸ்பி மாப்பிள. உங்க வண்டி காணும்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட போறாங்க. அது வந்து மச்சான், சண்முக வடிவே, சண்முக வடிவே, இது வரேனே. என்னண்ணே? மாப்பிளைக்கு காஃபி கொடு. மாப்பிள, மச்சான் பைக் கலரு நம்பர் எல்லாம் வடிவுகிட்ட சொல்லிட்டு போங்க, சரிங்க மச்சான். நான் விசாரிக்கிறேன். அப்பதான் நான் கிளம்புறேன். சரிப்பா. வர மாப்பிள. சரிங்க மச்சான். வரமா. உள்ள வாங்க, காஃபி தரேன். சோ, ம், நான் காக்காவை தானே விரட்டினேன், இவன் எதுக்கு பயந்துகிட்டு போறான்? கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை வேண்டாங்க. ஏ, காஃபி குடிக்க மாட்டீங்களா? குடிப்பேங்க. அது இருக்கட்டுங்க, அப்பதான் அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்பத்தா தானே, எப்ப பார்த்தாலும் தொண தொண தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. நாம ஏதாவது சொன்னா கோச்சுப்பாங்க. ஏங்க பாவங்க, வயசானவங்க, அவங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க. என்ன பெரிய ஆசை? உளுந்து வடை கேட்டிருப்பாங்க, அதானே? என்ன சொல்றீங்க? உளுந்து விடையா? ஆமாங்க, உளுந்து வடைன்னா உங்களுக்கு உயிர். தின்னுட்டு சரிக்கலன்னு ஏன் உயிரை எடுப்பாங்க? ஏங்க இப்ப பிரச்சனை உளுந்து வடை பத்தி இல்லைங்க, உங்களை பத்தி சொன்னாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கவான்னு கேட்டா கரண்டி எடுத்து காமிக்கிறீங்களாமா? அதெல்லாம் முன்னாடி. இப்போ மனச மாத்திக்கிட்டேன். நானும் தாங்க மனசு மாத்திக்கிட்டேன். அப்போ வீட்ல சொல்லி பொண்ணு கேட்க வேண்டியதானே? அம்மா கிட்ட ஜாடமாடியா சொல்லிட்டேன், அவங்களும் ஐயா காதுல போட்டுட்டாங்க. ஐயா என்ன சொன்னாங்க? கங்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை பத்தி பேசவே கூடாதாம்மா. கங்கா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவரே பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டு பக்கம் போற வேலை வச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த பொண்ணு வீட்டு பக்கம்? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. உங்க விஷயம் எப்படி இருக்கு? எனக்கு யாரோ முறப்பையன் இருக்காராம். டிரைவரா? என்னங்க அண்ணன் ஏதோ சொன்னாரு, நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க. பைக் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க, அண்ணன் வந்ததும் அவர்கிட்ட கொடுத்துடுறேன். ஒரு பென் பேப்பர் கொடுக்குறீங்களா? உங்க பாக்கெட்லயே பென் இருக்கு. கைய பிடிச்சு எழுதலாமே.
பைக் காணாம போனது போய் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத எங்க அண்ணன் கிட்ட காமிக்கிறேன். காட்டுங்க. பொய் புகார் கொடுத்தா தண்டனை இருக்கு தெரியும்ல? ஏய், என்ன கைய பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? அது அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு ரேகை பார்த்து சொல்றேன்னாரு, அதான் கை நீட்டினேன். அப்படியா? ஏப்பா சரவணா, அப்பத்தா? என் பேத்திக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? கங்கா கல்யாணம் முடிஞ்சவனும் உன் பேத்தி கல்யாணம் அப்பதா. என்னப்பா உன் ஜோசியம்? கங்கா கல்யாணத்துக்கு என் பேத்தி கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு, அது இன்னொரு நாள் வந்து சொல்றேன். களவாடிப்பேன். தம்பி ஜெயச்சந்திரா, உங்ககிட்ட தனியா பேசுறதுக்காக தான் உன்னை நான் இங்க கூப்பிட்டு வந்தேன். அண்ணா, நீங்க என்ன விஷயம் பேசுறதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும். காவேரி ஆத்துல கலெக்டரோட காலை பிடிச்சி இழுத்தது யாருன்னு நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க. கார்த்திக் மாமாவையும் சரவண மச்சானையும் விசாரிச்சிட்டீங்க. இப்ப என்ன விசாரிக்கணும் அதானே? கேளுங்க. சரி ஜெயச்சந்திரா, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். கங்காக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் முடிவு பண்ணது தெரிஞ்சதும் கங்காவை தூக்கிட்டு போயிடுவேன்னு ஐயா கிட்ட சவால் விட்டுருக்கேன். கங்காவை சின்ன வயசுல இருந்தே வெறித்தனமா நேசிக்கிறேன்னு சொன்ன நீ திடீர்னு கங்காவை விட்டு கொடுத்துட்டியே, அது ஏன்? ஜெயச்சந்திரா, அன்னைக்கு ஐயா கிட்ட சவால் விட்ட நீ ராத்திரியே மனசு மாறி மறுநாள் காலையில எப்படி ஐயா கிட்ட நின்ன? ஓவர் நைட்ல எப்படி உன் மனசு மாறுச்சு? உண்மையிலே அதுக்கு என்ன காரணம்? அப்பாவை எப்படி காட்டி கொடுக்கறது? சொல்லு ஜெயச்சந்திரா. என்ன காரணம் தேடுறியா? இல்ல, எந்த காரணத்தை சொல்றதுன்னு யோசிக்கிறேன். கங்காவை விட்டு கொடுக்கலனா எங்க அம்மா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. ஐயாவை சவாலுக்கு கூப்பிட்டது கேள்விப்பட்டு நாச்சியாரத்தை என்கிட்ட மனசு நொந்து பேசினாங்க. என்ன விட்டு கொடுத்துருங்க மாமான்னு கங்கா கையெடுத்து கும்பிட்டா. இதெல்லாம் தான் என் மனசை மாத்திருச்சு. இதான் நிஜமா? ஏன் சந்தேகமாவே கேக்குறீங்க? இல்ல, நீ யாரையோ காட்டி கொடுக்க தயங்குற. மன்னிச்சுக்கங்கண்ணே, இதுக்கு மேல நான் மனசு மாறினதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிப்பா, ஆரம்பத்துல இருந்தே கங்கா கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்ல தானே? கார்த்திக், சரவணன், இளவஞ்சி இவங்களுக்கும் கங்காவை பிடிக்காது தானே? அண்ணா, ஒரு குடும்பத்துல கல்யாண பேச்சு வந்தா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது சகஜம். அதுக்காக கொலவெறியோட அலையறவங்க என் குடும்பத்துல யாரும் கிடையாது. ஐயா முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டுப்படுவோம். ஏன் ஜெயச்சந்திரா, ஐயாவுக்காக ஒத்துக்கிட்டு அடி மனசுல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏன் நினைக்கூடாது? அப்படிப்பட்ட யாரோ தான் கலெக்டர் தண்ணிக்குள்ள காலை பிடிச்சு இழுத்திருக்கணும், இல்ல ஆளை வச்சு செஞ்சிருக்கணும். சரிண்ணா, அது யாரா இருந்தாலும் உங்க போலீஸ் மூலியால கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னால உனக்கு பர்சனலா யார் மேலனா சந்தேகம் இருந்தா ஒரு சின்ன துப்பு கொடுத்தா போதும், எனக்கு உதவியா இருக்கும். சொல்லு, உனக்கு யார் மேலனா சந்தேகம் இருக்கா? அண்ணா, யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. என் மேல சந்தேகம் இருக்கிறதா ஐயா கிட்ட கார்த்திக் மாமாவும் சரவண மச்சானும் சொன்னாங்க. ஆனா அவங்க கூட நான் மனசு மானதை நம்பாம தான் சொன்னாங்க. ஆனா மனசளவுல நான் சுத்தமானவன் அப்படின்னு ஐயா நம்புறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் சரவண மச்சானும் அதோட அந்த பேச்சை விட்டாங்க. ஏன் ஜெயச்சந்திரா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்கிறேன். ஒருவேளை இந்த விஷயத்துல கார்த்திக், சரவண, ஏன் உங்க அப்பா, இந்த 3 பேருமே சம்பந்தப்பட்டிருந்து எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு பயந்து உன்னை மாட்டி விடுறதுக்காக ஐயாவோட கவனத்தை திசை திருப்பி விட்டுருக்கலாம் இல்லையா? மன்னிச்சிருங்கண்ணா, என்னால உங்களை மாதிரி கிரிமினலா யோசிக்க முடியாது, தெரியாது. தீர்மானமா யார் மேலேயும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி ஜெயச்சந்திரா, உங்ககிட்ட பேசினதுல
என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. குற்றவாளியை நெருங்கிட்டேன்னு நான் நம்புறேன். சீக்கிரம் மாட்டுவான். நீயே அதிர்ச்சி அடைய தான் போற பாரு. நான் வரேன். என்ன இது? அப்பா மாட்டிக்குவாரோ? இவர் கண்டுபிடிச்சிட்டா ஐயா சும்மா இருக்க மாட்டாரே. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் கூட. ஐயா, கோயில் அன்னதானத்துக்கு அரிசி கேட்டிருந்தாங்க. எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா? அதெல்லாம் நீயே பார்த்து பண்ணிடுப்பா. சரிங்க ஐயா. இந்தாங்கப்பா மாமா, எடுத்துக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க நீ உட்காருங்க. பரவாயில்ல. சாரு காஃபி கொண்டு வா. இல்ல வேண்டாம். நான் உங்க வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா பேசுறீங்க. என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறீங்க. உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கங்கா, என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ, என்ன வார்த்தை அத்தை பேசுறீங்க? நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா, நான் பாரதம் படிச்சிருக்கேன். அதுல பரமாத்மா கிருஷ்ணன் துரியோதனன் வீடு தேடி வந்து 5 வீடாவது கொடுங்கன்னு கேட்டாரு. துரியோதனை இல்லைன்னு சொல்லிட்டதுனால அதனோட பலனை அனுபவிச்சான். அதே மாதிரி ஐயா, நீங்க என் வீடு தேடி வந்து என் பொண்ணு மருமகளா ஏத்துக்கங்கன்னு கேட்டீங்க. நான் உங்க முகத்துக்கு நேரா முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறேன். என் புள்ள என்னை விட்டு போறேங்கிறான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அம்மா, நீங்க சொன்ன எதையுமே நான் தப்பா எடுத்துக்கல. உங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா மனசு மாறுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.